அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் மரணத்தை கண்டித்து நடைபெற்று வந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்போது ஆகாஷின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்கள். பலவேல், அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 5ஆம் தேதி இரவு இரு வாலிபர்களை வெட்டிய வழக்கில் ஆகாஷ் என்ற வாலிபர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் போது தப்பி ஓடும் போது அவர் கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் சேர்க்கப்பட்டு மூச்சுத்திறனில் உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது ஏற்கனவே ஆகாஷ் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்த நிலையில் போலீசார் தான் அடித்ததாக என்ற தகவல் வெளிவந்தது. இதனையடுத்து போலீசார் மீது SC/ST வழக்கின் கீழ் CBCID வழக்கு பதிவு செய்ய நேற்று உத்தரவிட்டனர். அதேபோல் போராட்டத்தை கைவிடுமாறும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நீதிமன்றம் சொல்லியிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் கலையவில்லை. இதனிடத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என சொல்லி தொடர்ச்சியாக 5 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு என்பது மதுரை ராமேஸ்வரம் சாலையில் ஏற்பட்டிருந்தது. ஆங்காங்கே பொதுமக்களும் அதிருப்திக்கு உள்ளாகினர். தற்போது நேற்று முதலே பொதுமக்கள் தானாகவே முன் இந்த போராட்டத்தை கண்டித்து ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டனர். இன்று காலை தேவர் சிலை பகுதியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை அவர்கள் போராட்டத்தை கைவிட சொல்லுங்கள், எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று. இதனால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீதிமன்றம் இன்று 4 மணிக்குள் போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் கடைசியாக எச்சரித்தது. இதன் நிலையில் மாவட்ட SP சிவபிரசாத் தலைமையில போலீசார் குவித்து ரெடியாக நிலையில் போராட்டக்காரர்கள் தானாக முன் பந்தலை அவிழ்த்து விட்டு தற்போது கலைந்து சென்று வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.